வணக்கம். சுகாதாரமும் உடற்கல்வியும் தரம் 10 இன்றைய நாள் 4.2 வலைப்பந்தாட்டம் தொடர்பாக இன்று கலந்துரையாட உள்ளோம். இந்த வலைப்பந்தாட்டத்தில் ஈடுபடுகின்ற வலைப்பந்தாட்ட வரலாறு, வலைப்பந்தாட்ட மைதானத்தின் அளவு திட்டம் என்பவற்றை இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த வலைப்பந்தாட்டமானது பெண்களின் கூடைப்பந்தாட்டம் என்று ஆரம்ப காலத்திலே அழைக்கப்பட்டது. பெண்களுக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த வலைப்பந்தாட்டம். வலைப்பந்தாட்டமானது 1890ஆம் ஆண்டு உலகுக்கு முதலாக அமெரிக்காவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வலைப்பந்தாட்டத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை டாக்டர் ஜேம்ஸ் நைல் ஸ்மித் என்பதற்கு உரியது. இந்த டாக்டர் ஜேம்ஸ் நைல் ஸ்மித்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வலைப்பந்தாட்டம் பின்னர் அனைத்து நாடுகளிலும் பரவி எங்களுடைய இலங்கையிலே 1921ஆம் ஆண்டு கண்டி திருத்துவ கல்லூரியின் உடற்கல்வி பணிப்பாளராக இருந்த ஜெனிகிரீன் அம்மையாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வலைப்பந்தாட்டமானது படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று இலங்கையிலே ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவிலே திகழ்ந்து வருகின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த வலைப்பந்தாட்டமானது பெண்களுக்கென ஆரம்பிக்கப்பட்டாலும் பிற்காலத்திலே ஆண்களும் இந்த போட்டியிலே பங்கு பெற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாது ஆண்களும் பெண்களும் இணைந்து விளையாடக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டானது தற்போது இடம்பெற்று வருவதை மாணவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த வலைப்பந்தாட்டத்தில் உள்ள சட்டங்களை உருவாக்குவதற்கும் வலைப்பந்தாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் என ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பு சர்வதேச ரீதியாக சர்வதேச வலைப்பந்தாட்ட சம்மேளனம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல இலங்கையில் இந்த வலைப்பந்தாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வலைப்பந்தாட்டத்தின் வளர்ச்சியை கொண்டு செல்வதற்குமாக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இலங்கை வலைப்பந்தாட்ட சம்மேளனம். அதை தவிர பாடசாலை ரீதியாக இந்த வலைப்பந்தாட்டத்தை வளர்ப்பதற்காக அகில இலங்கை பாடசாலைகள் வலைப்பந்தாட்ட சங்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த வலைப்பந்தாட்டமானது இன்று இலங்கையில் ஒரு முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு விளையாட்டாக காணப்படுகின்றது. இந்த வலைப்பந்தாட்டம் தொடர்பாக மாணவர்களாகிய நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த வலைப்பந்தாட்டம் தொடர்பாக காபோதா சாதாரண பரீட்சையிலே வருடாவிடம் 10 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவப்படுவது வழமை. அதாவது காபோதா சாதாரண தரம் பரீட்சையிலே பகுதி 2 7வது வினா, அந்த 7வது வினாவிலே ஆனா பகுதி கரப்பந்தாட்டம் தொடர்பாகவும், ஆவண்ணா பகுதி வலைப்பந்தாட்டம் தொடர்பாகவும், ஈனா பகுதி உதைப்பந்தாட்டம் தொடர்பாகவும் வினாவப்படுவது. இதை நீங்கள் கட்டாயம் அணுகக்கூடிய வினா. அந்த வகையிலே நீங்கள் வலைப்பந்தாட்டம் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக 10 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வலைப்பந்தாட்டம் விளையாடுகின்ற பொழுது அந்த வலைப்பந்தாட்டத்திற்கு பயன்படுத்த இந்த மைதானத்தை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் இந்த மைதானமானது ஒரு நீர்செவக வடிவத்தை கொண்டதாக காணப்படும். இதனுடைய நீளம் 30.5 மீட்டராகவும் அகலம் 15.25 மீட்டராகவும் இந்த மைதானத்திலே இதை சொல்றது பேட்டு லைன், இதை சொல்றது பக்கக்கோடு என்று. இந்த பக்கக்கோட்டுக்கும் பேட்டு லைனிலே ஒரு அரைவட்டம் ஒன்று வரையப்பட்டிருக்கின்றது. இதை சொல்றது பேட்டு வட்டம். இந்த பேட்டு வட்டத்தினுடைய விட்டம் 4.9 மீட்டர். இதை சொல்றது மைய வட்டம். இந்த மைய வட்டத்தினுடைய விட்டம் 0.9 மீட்டர் அல்லது 90 சென்டிமீட்டர். இந்த மைதானமானது 3 பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டு 5 சிறு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 3 பெரும் பகுதி என்றது இந்த 3 தான் 3 பெரும் பகுதி. அதாவது கோல் டேட், மையப்பகுதி, கோல் சர்க்கிள். சிறு பகுதியாக இது கோல் அதாவது பேட்டு வட்டம், பேட்டு பகுதி, மையப்பகுதி, பேட்டு பகுதி, பேட்டு வட்டம். இந்த மைதானம் வைக்கின்ற பொழுது நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். 30.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மைதானத்தை 3 சம பகுதியாக பிரிக்க வேண்டும். அதாவது 3ல் 1 என்ற 3 சம பகுதியாக பிரித்து இந்த மைதானம் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படும். இந்த கோல் சர்க்கிளின் மைய பகுதியிலே ஒரு பேட்டு கம்பம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பேட்டு கம்பத்திலே ஒரு வளையம் ஒன்று இடப்பட்டிருக்கும். அந்த வளையத்திலே வளையம் ஒன்று கட்டப்பட்டிருக்கும்.
அந்த பேச்சு வட்டத்தின் அந்த பேச்சு வளையத்துக்குள்ளே பந்து முழுமையாக செல்லுகின்ற பொழுதுதான் ஒரு அணி பேறு பெற்றதாக கருதப்படும். மைதானத்தை பற்றி பார்த்த நாங்கள் தற்போது வலைப்பந்தாட்ட விளையாட்டின் திறன்களை கவனிப்போம். வலைப்பந்தாட்ட விளையாட்டின் திறன்களில் ஒன்று பந்து கட்டுப்பாடு, பால் கண்ட்ரோலிங். இரண்டாவது ஆக்கிரமித்தல், அட்டாக்கிங். மூன்றாவது பேச்சு கெய்தல், ஷூட்டிங். நான்காவது தடுத்தல், டிஃபெண்டிங். ஐந்தாவது பாத அசைவு, ஃபுட்வொர்க். இந்த ஐந்தும் தான் வலைப்பந்தாட்டத்திலே பிரதானமான திறன்களாக காணப்படுகின்றன. இது உங்களுக்கு காபோதா சாதாரண பரீட்சையிலே முதலாவது வினா பகுதியிலே இந்த இதற்குரிய வினாக்கள் வினாவப்படுவது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இந்த வலைப்பந்தாட்டத்தில் ஒருவருக்கொருவர் பந்து அனுப்பும் முறைகள், அதாவது ஒரு அணிக்குள்ளே பந்தை நாங்கள் பரிமாற்றுகின்ற, அதாவது பாசிங். இந்த பாசிங்கை நாங்கள் ரெண்டு வகையா பார்க்க போறோம். தனிக்கையால் அனுப்புதல், இருகைகளாலும் அனுப்புதல். அந்த இருகைகளாலும் அனுப்புகின்ற முறைகளை நாங்கள் நோக்குமா இருந்தால் மார்புக்கு நேராக பந்தை அனுப்புதல், அதாவது ஒரு வீராங்கனை தனது சக வீராங்கனைக்கு பந்தை அனுப்புவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பாஸ் மார்புக்கு நேராக அனுப்புதல், செஸ் பாஸ் என்றது. தன்னுடைய மார்புக்கு நேரே பந்தை வைத்து அவருடைய தன்னுடைய சக மாணவிக்கு பந்தை அனுப்புகின்ற முறைதான் செஸ் பாஸ் என்றோம். இரண்டாவது தலைக்கு மேலால் அனுப்புதல், அதாவது ஓவர்ஹெட் பாஸ் என்றது. ரெண்டு கையாலும் பந்தை பிடித்து தலைக்கு மேலாலே பந்தை தன்னுடைய சக பாடிக்கு அனுப்புவதுதான் ஓவர்ஹெட் பாஸ். பக்கத்தால் அனுப்புவது சைட் பாஸ், பந்தை தன்னுடைய வலது பக்கத்தாலோ இடப்பக்கத்தாலோ எந்த கை வளமானதோ அந்த கையினால் தன்னுடைய சகபாடிக்கு அனுப்புவது சைட் பாஸ். அடுத்தது பவுன்ஸ் பாஸ் என்றது சொட்டி அனுப்புதல் அல்லது தெறிக்க செய்து அனுப்புதல். அல்லது சொட்டி அனுப்புதல், தன்னுடைய சகபாடிக்கு முன்பாக நிலத்திலே பந்தை குத்தி அனுப்புவதுதான் சொட்டி அனுப்புதல். இருகைகளாலும் பந்தை அனுப்புகின்ற முறைகள் இந்த நான்கும். அடுத்து நாங்கள் நோக்குவமா இருந்தால் தனி கையால் பந்தை அனுப்பும் முறை, ஒற்றை கையால் பந்தை அனுப்புகின்ற முறை. அதில் முதலாவது ஷோல்டர் பாஸ். ஷோல்டர் பாஸ் என்றது தோளுக்கு நேராக பந்தை அனுப்புதல். தோளுக்கு நேராக பந்தை, அதாவது நான் பந்தை அனுப்புகின்ற பொழுது எனது சகபாடிக்கு அவருடைய தோளுக்கு நேரே பந்தை அனுப்புகிற முறைதான் தோளுக்கு நேராக பந்தை அனுப்புதல், ஷோல்டர் பாஸ். இரண்டாவது தோளுக்கு மேலாக பந்தை அனுப்புதல், அதாவது லொப் பாஸ் என்றது ஒற்றை கையினால் பந்தை உயரமாக அனுப்புவதால் லொப் பாஸ் அல்லது கை ஷோல்டர் பாஸ் சொல்றோம். அடுத்தது மூன்றாவது சொட்டி அனுப்புதல் அல்லது தெறிக்க செய்து அனுப்புதல், பவுன்ஸ் பாஸ். இந்த பவுன்ஸ் பாஸ் இரு கையாலும் பெறும், ஒற்றை கையாலும் பெறும். உங்களுக்கு கடந்த காலங்களிலே வினாவப்பட்டது, அதாவது தனி கையாலும் இரு கைகளாலும் பந்தை பரிமாற்றுகின்ற பந்து பரிமாற்ற முறை எது என்று பல தடவைகள் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சொட்டி அனுப்புவது என்பது, பவுன்ஸ் பாஸ் என்பது இரண்டு கையாலும் அனுப்புகின்ற முறை. அடுத்ததாக கீழ்கையால் அனுப்புகிற முறை அண்டராம் பாஸ் என்றது தன்னுடைய சகபாடிக்கு பந்தை கீழ்கையால் அனுப்புகின்ற முறைதான் அண்டராம் பாஸ். ஆகவே தனிக்கையால் பந்து அனுப்பும் முறை இந்த நான்கும்: தோளுக்கு நேராக அனுப்புதல், தோளுக்கு மேலாக அனுப்புதல், சொட்டி அனுப்புதல், கீழ்கையால் அனுப்புதல். அடுத்ததாக வலைப்பந்தாட்டத்தில் இழைக்கப்படும் தவறுகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகள். ஒரு வீராங்கனை பந்துடனோ அன்று பந்தில்லாமலோ தவறுகள் செய்கின்ற பொழுது பின்வரும் தண்டனைகள் வழங்கப்படும். அதில் முதலாவது சுயாதீன எறிகை, இரண்டாவது தண்டனை எறிகையும் எய்தலும். இந்த தண்டனை எறிகையும் எய்தலும் என்பது பேரைகளை குறிக்கும். அடுத்தது உள்ளறிகை, நான்காவது மேலறிகை. வலைப்பந்தாட்டத்திலே வழங்கப்படுகின்ற இந்த தவறுகளிலே பிரதானமான தண்டனைகள் இந்த நான்கும்: சுயாதீன எறிகை, தண்டனை எறிகையும் எய்தலும், உள்ளறிகை, மேலறிகை. இந்த சுயாதீன எறிகை வழங்கப்படுகின்ற, அதாவது ப்ரீ பாஸ் வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை நாங்கள் நோக்கமா இருந்தால், பந்திலுள்ள வீராங்கையினால் மைதானத்தில் இழைக்கப்படும் தவறுகள் காரணமாக எதிரணிக்கு வழங்கப்படுகின்ற சுயாதீன எறிகை. அந்த சுயாதீன எறிகை வழங்கப்படுகின்ற பொழுது தவறு செய்த வீராங்கனை பந்தை பரிமாற்றுகின்ற வீராங்கனைக்கு பக்கத்திலே அசையாமல் நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த சுயாதீன எறிகை எப்படி வழங்கப்படும் என்று சொன்னால், எங்கே தவறு இடம்பெறுகின்றதோ அந்த தவறு இடம்பெற்ற பகுதியிலே விளையாடுவதற்கு தகுதியுடைய அல்ல உரித்துடைய எந்த ஒரு வீராங்கனையும் இந்த தவறு இடத்திலிருந்து அவ்வருகையை மேற்கொள்ள முடியும். அதாவது தவறு ஒன்று பந்திடன் நிற்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பொழுது தவறு எங்கே இடம்பெற்றதோ அந்த இடத்தில் வைத்து எதிரணியினருக்கு
சுயாதீன எரிகை வழங்கப்படும். தொடர்ந்து தண்டனை எரிகையும் எய்தலும் வழங்கப்படும் சந்தர்ப்பத்தை நோக்குமாயிருந்தால் உடல் மோதுகை அல்லது பாரதூரமான தவறுகளுக்காக இந்த தண்டனை வழங்கப்படும். இடையூறு விளைவிக்கும் அல்லது உடல் மோதுகைக்கும் இந்த தண்டனை எரிகை வழங்கப்படும் அல்லது தண்டனை எய்கை வழங்கப்படும். தண்டனை எய்கை எங்கே வழங்கப்படும் என்று சொன்னால், பேற்று பகுதிக்குள்ளே உடல் மோதுகை இடம்பெற்றால் அல்லது விதிகளை மீறிய ஒரு தவறு இடம்பெற்றால் அந்த பேச்சு வட்டத்துக்குள் வைத்து தண்டனை எரிகை வழங்கப்படும் அல்லது தண்டனை பேரெய்தல் வழங்கப்படும். மாறாக பேச்சு வட்டத்துக்கு வெளியிலே தவறு நிகழுமாக இருந்தால் அங்கே தண்டனை எரிகை மட்டும் வழங்கப்படும். அந்த தவறு எங்கு இடம்பெறுகின்றதோ அந்த இடத்தில் வைத்து அந்த பகுதியிலே விளையாடக்கூடிய தகுதியுடைய வீரரிடமிருந்து இந்த தண்டனை எரிகை வழங்கப்படும். தொடர்ந்து உள்ளறிகை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். உள்ளறிகை எப்பொழுது வழங்கப்படும் சொன்னால், பந்தானது விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே பந்து மைதானத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது மீண்டும் போட்டி ஆரம்பிப்பதற்காக உள்ளறிகை வழங்கப்படுகின்றது. இந்த உள்ளறிகையானது பந்து எங்கிருந்து எந்த பகுதியால் வெளியே சென்றதோ அந்த பகுதியில் வைத்து உள்ளறிகை வழங்கப்படும். அந்த உள்ளறிகையை அந்த பிரதேசத்தில் விளையாடக்கூடிய எந்த ஒரு வீராங்கனையாலும் மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மேலறிகை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பம். மேலறிகை வழங்கப்படுவதா டோஸ்டப் எப்பொழுது வழங்கப்படுமாக இருந்தால், ஒரே நேரத்தில் 2 அணி வீராங்கனைகளும் பந்தை பற்றி இருக்கும் பொழுது, அதாவது பந்து விளையாட்டில் இருக்கின்ற பொழுது ஒரே அணி வீரர்கள் இல்லை, 2 அணி வீரர்களும் பந்தை ஒரே நேரத்தில் பற்றி இருந்தால் மேலறிகை வழங்கப்படும். அதே போல பந்தானது மைதானத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது இரு வீராங்கனையுடைய கைகளிலே பட்டு பந்து செல்லுமா இருந்தால் அங்கேயும் மேலறிகை வழங்கப்படும். அதே போல இந்த மேலறிகை எவ்வாறு வழங்கப்படும் என்று சொன்னால், எங்கே தவறு இடம்பெற்றதோ தவறு இடம்பெற்ற பகுதியிலே விளையாடக்கூடிய 2 அணி வீரர்களையும் அழைத்து அந்த 2 அணி வீரர்களும் தத்தமது பேச்சு கம்பங்களை பார்க்குமாறு நிறுத்தி அந்த அவர்கள் இருவர்களுக்கும் இடையிலே 3 அடி இடைவெளியை பேணி நடுவரால் இந்த பந்து கீழிருந்து மேல் நோக்கி எறியப்படும். இதுதான் மேலறிகை. இதை விட மேலறிகை வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை நாங்கள் நோக்குமா இருந்தால், இந்த நடுவரால் தவறு நடைபெற்றதை இனங்காண முடியாத சந்தர்ப்பத்திலே போட்டியை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக இந்த மேலறிகை வழங்கப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், வீராங்கனைகள் பந்தை கையாளும் போது நிகழும் தவறு. ஒரு வீராங்கனை பந்து விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய தவறுகளை நாங்கள் நோக்குவா இருந்தால், முதலாவது தவறு பந்தை உருட்டி அனுப்புதல். எக்காரணம் கொண்டும் ஒரு வீராங்கனை தனது சக வீராங்கனைக்கு பந்தை உருட்டி அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பினால் அது தவறு. இரண்டாவது இந்த ரோப்பிங் அண்ட் கேச்சிங் என்றது அல்லது ரீப்ளே என்று சொல்றோம். இந்த ரீப்ளே என்றது பந்தை மேலே எறிந்தோ அல்லது கீழே போட்டோ குறிப்பிட்ட வீராங்கனையை பந்தை பிடித்தால் அதை சொல்ற ரீப்ளே என்றும். அவர் அந்த பந்தை பிடிக்க முடியாது. இன்னொரு நபர்களே பந்து படும் வரை இவர் அந்த பந்தை மீண்டும் பிடிக்க முடியாது. அப்படி பிடித்தால் அது தவறு. அதே போல மைதானத்தில் கிடந்தவாறு அல்லது முழங்காலில் இருந்து கொண்டு பந்தை அனுப்புதல் தவறு. ஒருவர் பந்தை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து விட்டால் அவர் மீண்டும் பந்தை அனுப்ப முதல் எழுந்து நின்று பந்தை அனுப்ப வேண்டும். அந்த விழுந்த நிலையை படுத்தவாறோ அல்லது முழங்கால் இருந்தவாறோ பந்தை அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பினால் அது தவறு. அடுத்தது 3 செகண்ட், அதாவது கெல் டைம் என்றது ஒரு வீராங்கனை பந்தை பிடித்து 3 செகண்டுக்கு மேல் பந்தை வைத்திருக்க முடியாது. அப்படி 3 செகண்டுக்கு மேல் வைத்திருந்தால் அது தவறாக கருதப்படும். சொல்றது கெல் டைம் என்று சொல்லுவோம். அடுத்தது வீராங்கனைகள் உரித்தற்ற பிரதேசத்துக்கு செல்லுதல், ஆஃப் சைட். அதாவது ஒரு வீராங்கனை தான் விளையாடக்கூடிய பிரதேசத்தை தவிர்ந்த ஏனைய பிரதேசத்திற்குள் செல்லுவாராக இருந்தால் அது உரித்தற்ற பிரதேசத்துக்கு சென்று விளையாடுவதாக கொள்ளப்படும். அதை சொல்றது ஆஃப் சைட். அடுத்தது ஓவர் தேட் என்றது மைதானத்தின் 1/3 பகுதிக்கு மேலால் பந்தை அனுப்புதல். அதாவது 2 சமாந்திர கோடுகளை தாண்டி பந்தை அனுப்புவது ஓவர் தேட். அப்படி பந்தை 1/3 பகுதிக்கு மேலாக பந்தை அனுப்பினாலும் அதுவும் தவறாக கருதப்படும். அடுத்தது இது மிக முக்கியமானது,
இப்ப ஒரு 2-3 வருடங்களாக இந்த வினா வினாப்படுகின்றது. அதாவது புதிய வலைப்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு பந்து பரிமாற்றங்களை பயிற்றுவிக்கும் முறைகள். அதாவது அது தனி கையால் பந்தை பரிமாற்றலாம் அல்லது 2 கையால் பந்தை பரிமாற்றலாம். எந்த பந்த பரிமாற்றம் இருந்தாலும் அந்த வீராங்கனைகளுக்கு நீங்கள் எவ்வாறு பயிற்றுவிப்பு என்பதுதான் வினா. அதுக்குரிய விளக்கம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. படத்தில் உள்ளவாறு மாணவிகளை நிறுத்தி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு வரிசையிலே 5 அல்லது 6 மாணவிகளை நிறுத்தி இங்காலே ஒரு மாணவியை தனிமையில் நிறுத்தி அவரிடம் இருந்த, அதாவது அணியின் முலாம் இலக்க மாணவி இந்த ஏயில் நிற்கிற மாணவிக்கு பந்தை கொடுத்துட்டு பின்னுக்கு போய் இருக்கிறது. அப்படியே தொடர்ச்சியாக அனைவரும் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நின்ற நிலையிலே இந்த பந்தை அவர்களுக்கு பரிமாற்றி அப்படியே பின்னுக்கு போய் இருக்கிறது. மீண்டும் அங்காலே ஒருவர் நிற்க இங்காலே இருந்து பந்தை பரிமாற்றி போட்டு போய் அங்காலே இருப்பது இந்த செயற்பாடு இலகுவான செயற்பாடு. அடுத்த செயற்பாடு பாருங்கள். மாணவிகளை, அதாவது 2 குழுக்களாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இங்கே ஒரு மாணவி நிற்பார், இங்கே ஒரு இங்கே இருக்கிற மாணவி இந்த பந்தை இவரிடம் கொடுத்து விட்டு இங்கே ஓடி வருவோம். இவர் பந்தை இங்கே கொடுத்துட்டு இங்கே ஓடி மாறி மாறி டேர்ன் பண்ணி கொண்டிருக்கணும். மாணவர்கள் அணிகளை அறிவுள்ளவாறு நிலைப்படுத்தல். ஒருவரை ஏ ஸ்தானத்து இங்கே ஏ ஸ்தானத்தில் ஒரு நிறுத்தப்பட்டிருக்கின்றார். எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் வந்து இங்கே வந்து வாய் எக்ஸ் அணியின் மாணவி முதலாவது மாணவி ஏ ஸ்தானத்தில் இருக்கும் மாணவிக்கு பந்தை அனுப்பிவிட்டு பின்பு நேராக இங்கு நேரு ஓடி வந்து இங்கே இருக்கும். இவருக்கு பின்னால் இந்த லைன்ல வந்து இருக்கணும். அதே போல இங்கு ஏழு உள்ள மாணவி பந்தை பிடித்து ஓடி இந்த இங்கே இருந்து ஓடி வருகிற மாணவி இருப்பார். இந்த மாணவிக்கு பந்தை கொடுக்க வேண்டும். இவர் பந்தை வேண்டி இங்கே பரிமாற்றி விட்டு இங்கே பின்னால் வர வேண்டும். இப்படியே ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த பந்து பரிமாற்றத்தை செய்து கொண்டிருப்பதன் மூலமாக தங்களுடைய போல் கண்ட்ரோலிங் வலைப்பந்தாட்டத்தை மிக முக்கியமானது பந்து பரிமாற்றமும் பந்து கட்டுப்படுத்தும். இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக இவர்களுக்குள்ளே அந்த பந்து பரிமாற்ற முறை இலகுவாக விருத்தியாகப்படும். அடுத்த நான் பார்ப்போமா இருந்தால் வலைப்பந்தாட்டத்திலே காத்தல் திறன்கள் பிரதான அம்சங்கள் 3 தாங்கியுள்ளது. அதாவது காத்தல் என்றது டிஃபெண்ட் பண்றது. இந்த டிஃபெண்ட் பண்றதுன்னு சொல்றது 3 அம்சத்தை கொண்டுள்ளது. ஒன்று, நாங்கள் பந்தை அதாவது காத்தல் திறன் 3 இருக்க போது, ஒன்று வீராங்கனைகளை காத்தல், அதாவது எதிரணி வீராங்கனைகளை காத்தல், பந்தை கைப்பற்ற விடாதவாறு அல்லது பேரையாதவாறு காத்தல், அது வீராங்கனை காத்தல். 2வது பந்தை காத்தல், 3வது மைதானத்தை காத்தல். இந்த 3 தான் காத்தலே மிகவும் பிரதானமானவை. வீராங்கனை காத்தல், பந்தை காத்தல், மைதானத்தை காத்தல். காத்தலின் நோக்கமானது எதிரணியினர் பேறு ஒன்றை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை மட்டுப்படுத்தலும் தாமதப்படுத்தலும் ஆகும். அதாவது எதிரணி வீரர் ஒருவர் பந்தை கொண்டு வருகின்றார் பேரவருக்கு, அவரை பேரைய விடாமல் தடுக்கிற மட்டுமில்ல, அந்த பேரைகிற சந்தர்ப்பத்தை தாமதப்படுத்துவதற்காக தான் இந்த காத்தல் திறன் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்காக எதிரணியின் விளையாட்டு முறைகளை உடனடியாக புரிந்து கொண்டு தந்திரோபாயத்துடன் பந்தை தனது வசமாக்கும் திறன் தான் இந்த காத்தல். அதாவது அவர்கள் கொண்டு வருகின்ற பந்தை அவருடைய கையிலிருந்து தட்டி பறிக்காமல் அவர்களுடைய பரிமாற்றுகின்ற பொழுது அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவரிடம் அந்த பந்தை எங்கண்ட கைக்கு மாற்றிக் கொள்வதுதான் இந்த காத்தல்ல பிரதான அம்சமாக காணப்படுகின்றது. இந்த அடுத்த பார்த்தோம் என்றால் பந்தை காக்கும் நுட்ப முறைகள். இந்த பந்தை காக்கும் நுட்ப முறைகளிலே இங்க மிக முக்கியம் உடற்சமநிலை பேண வேண்டும். அப்ப உடற்சமநிலை பேணியவாறு ஆக்கிரமிக்கும் வீராங்கனையின் பக்கமாக நிற்றல், ஆக்கிரமிக்கின்ற பந்தை விளையாடுகின்ற அல்லது தடுக்கின்ற ஒரு வீராங்கனை பக்கமாக நிற்றல், பின்னர் ஆக்கிரமிக்கும் வீராங்கனையின் அசைவுக்கேற்ப செயற்படல், அவருடைய பாத அசைவுகள் உடல் அசைவுகளை பார்த்து அதற்கேற்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய மூவ்மெண்டை செய்து கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கும் வீராங்கனையின் பக்கமாகவும் எதிரில் வரும் பந்தின் பக்கமாகவும் பார்வையை செலுத்துதல். இம்முறையிலே வீராங்கனை காத்தல். உதாரணமாக அங்கே இருந்து பந்து வருகின்றது, இங்கே வீராங்கனை ஒரு பந்துக்காக எதிர்பார்த்திருக்கிறார், அவரையும் பார்க்க வேண்டும் பந்தையும் பார்க்க வேண்டும். அந்த ரெண்டையும் பார்த்து வருகின்ற பந்தை நம்பசப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த பந்தை காக்கும் நுட்ப முறையிலே பிரதானமானது. அடுத்ததாக நாங்கள் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த வீராங்கனையை காக்கின்ற பொழுது பந்தை பற்றிய வீராங்கனை நிலந்தோட்ட, உங்களுக்கு தெரியும், ரெண்டு பாதம் இருக்கு. ஒன்று லேண்டிங் புட், அடுத்தது ஃப்ரீ ஃபுட் என்றோம். இந்த வலைப்பந்தாலே மிகவும் முக்கியமான லேண்டிங் புட். இந்த லேண்டிங் புட் அதாவது நிலம் தொட்ட காலை முதலிடம் காணணும். அந்த நிலம் தொட்ட காலில் இருந்து நாங்கள் 3 அடி தொலைவில் இருந்தால்
பந்தை காக்க வேண்டும், அல்லது வீராங்கனை காக்க வேண்டும். அந்த 3 அடிக்குள் நின்று காப்போமா இருந்தால் அது டூ க்ளோஸ் சொல்லி எதிரணிக்கு அட்வான்டேஜாக அமையும். அந்த வகையிலே நாங்கள் காக்கின்ற பொழுது 2 வீராங்கனைகளுக்கு இடையிலே 3 அடி தொலைவில் நின்று பந்தை காக்க வேண்டும். அடுத்ததாக பந்து எறியும் திசைக்கு ஏற்ப கைகளை விரித்து மறைத்தல். உதாரணமாக எதிரணி வீராங்கனை ஒரு பந்தை எறிய போகின்றார், நான் தடுக்க போகின்றேன் என்று சொன்னால் 3 அடி இடைவெளியிலே நின்று என்னுடைய 2 கைகளையும் நன்றாக விரித்து பந்தை காக்கலாம். பந்தை காப்பது. அதே நேரம் பந்தை உயரமாக இருந்தால் நாங்கள் ஜம்ப் பண்ணி மேலே பாய்ந்தும் பந்தை கைப்பற்ற முயலாம். இந்த முறையில் வீராங்கனைகளுக்கு காத்தலை பல தடவைகளில் பயிற்றுவித்தல் வேண்டும். அடுத்ததாக வலைப்பந்தாட்டத்தில் பந்தை ஆக்கிரமிப்பு செய்தல், பறிக்கிறது. எங்களுடைய கொண்டோலுக்குள்ளே பந்தை கொண்டு வருகின்ற முறைதான் இந்த பந்தை ஆக்கிரமித்தல். வலைப்பந்தாட்டத்தில் ஈடுபடும் போது பந்தை பெற்றுக் கொள்வதற்காக எதிரணி வீராங்கனை என்று விடுபட்டு, உதாரணமாக நான் என்னுடைய அணி வீராங்கனை பந்தை எனக்கு அனுப்ப போகின்றார். இந்த நிலையிலே என்னை எதிரணி வீராங்கனைகள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பந்தை பெற்றுக் கொள்ள விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு போக்கு காட்டி அல்லது திசையை மாற்றி நான் அங்காலே அப்பால் சென்று பந்தை இலகுவா பெற்றுக் கொள்கின்ற முறைதான் இந்த ஆக்கிரமிப்பு முறை. ஆகவே எதிரணி வீராங்கனை என்று விடுபட்டு திசையை மாற்றி ஓடி செல்ல வேண்டும். இதன் மூலம் பந்தை எய்தல் கம்பத்தை நோக்கி இலகுவாக கொண்டு செல்லலாம். உங்களுக்கு தெரியும், இந்த வலைப்பந்தாட்டத்திலேயே வெற்றி எங்கே அங்கு இருக்கு என்று சொன்னால் பந்து பரிமாற்றத்திலே. இந்த பந்து பரிமாற்றம் என்ன செய்யலாம், குறிப்பிட்ட ஒரு 3-4 பரிமாற்றத்திலே பந்து கோல்ஸ்வர்களுக்கு செல்லுமா இருந்தால் நிச்சயமாக ஒரு பேரொன்றை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இலகுவாக பந்தை கொண்டு செல்வதற்கு இந்த முறை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆக்கிரமிக்கும் வீராங்கனைகள் எதிர்நோக்கும் சந்தர்ப்பங்கள். ஆக்கிரமிக்கும் வீராங்கனைகள் எதிர்நோக்கும் சந்தர்ப்பங்கள். 1, தன்னை நோக்கி வரும் பந்தை பெற்றுக்கொள்வதை தடுப்பதற்காக எதிரணி தடுப்பவர் தனக்கும் பந்துக்கும் இடையே பந்தை நோக்கியவாறு நிலை கொள்ளுதல். உதாரணமாக எனக்கு என்னுடைய சகபாடி எனக்கு பந்தை அனுப்புகின்ற பொழுது எதிரணி வீரர் என்ன செய்வார் சொன்னால் எனக்கு முன்னாலே பந்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதவாறு இடையிலே நிற்பார். இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு போக்கு காட்டி போட்டு நாங்கள் பந்தை போய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரம் தன்னுடைய நகர்வை தடுப்பதற்காக தடுப்பவர் தன்னை நோக்கியவாறு நிற்றார். சில வேளை தடுப்பவர் என்னை நோக்கியவாறு நின்று, அதாவது பந்து என்னுடைய சகபாடியிடம் இருக்கும், அவர் என்னுடைய மூமெண்டை பார்ப்பதற்காக என்னை நோக்கியவாறே நிற்பார். அதே மாதிரி தன்னிடமுள்ள பந்தை அனுப்புவதிலுள்ள அவகாசத்திற்கு தடையாக தடுப்பவர் தன்னை நோக்கியவாறு நிற்றார். இவ்வாறு ஆக்கிரமிக்கும் வீராங்கனைகள் எதிர்நோக்கும் சந்தர்ப்பங்கள். அடுத்தது பார்த்தோம் சொன்னால் இந்த ஆக்கிரமிக்கும் திறனை பயிற்சிக்கும் முறைகள், அதாவது ஆக்கிரமிக்கும் முறைகளை பயிற்சிக்கும் முறைகள். அதில் 1, ஆக்கிரமிப்பு வீராங்கனைக்கு 3 அடிக்கு முன்னால் ஒரு அடையாளம் வைத்து அந்த அடையாளத்தின் இருபக்கமாகவும் பாய்ந்தவாறு ஆக்கிரமிப்பு செய்தல். உதாரணமாக நான் இப்பொழுது ஆக்கிரமிப்பு செய்ய போறனாக இருந்தால் எதிரணி வீராங்கனையிலிருந்து 3 அடி நான் தள்ளி நின்று அதுக்கேற்ற வகையிலே ஒரு அடையாளம் விட்டு வலப்பக்கமாக இடப்பக்கமாக பாய்ந்து நான் ஆக்கிரமிப்பு செய்யலாம். 2வது, உடலை சமநிலையில் வைத்து நிற்குமாறு கூறவும். அதாவது நாங்கள் யாருக்கு பயிற்சிக்கப்போம் அந்த மாணவிக்கு சொல்ல வேண்டும், நீ உடைய உடலை சமநிலையாக வைத்திருக்க வேண்டும். 3வதாக ஒரு பக்கமாக கவடு வைத்து அப்பக்கம் உடலை வளைத்து, அதாவது நான் இடப்பக்கமோ அல்ல வலப்பக்கமோ இந்த காலை தூக்கி வைத்து உடலை வளைக்கலாம், அல்லது வலப்பக்கமாக காலை தூக்கி வைத்து இந்த பக்கமாக காலை வளைத்து வளைத்து. 2வதாக மிதித்தெழுந்து மற்ற பக்கம் கவடு வைத்து அப்பக்கம் உடலை வளைத்து, அதாவது ஜம்ப் பண்ணி எழும்பி அது அந்த வகையில இங்க இருக்கு பாருங்கள், இந்த படத்தை நீங்க அதுக்கு நோக்கி கொள்ளலாம். அதே மாதிரி தேவையான திசையை நோக்கி கையை நீட்டி பந்தை பெற பயிற்சிகள், அதாவது எனக்கு அங்கே இருந்து வருகின்ற பந்தை நான் இந்த திசைக்கும் பந்தை வாங்கலாம் அல்லது இடது திசைக்கும் பந்தை வாங்கலாம். அந்த வகையிலே எனக்கு ஏற்ற வகையிலே நான் கைகளை நீட்டி பந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருத்தல். அடுத்ததாக 3வது முறையை பாருங்கள். முன்னால் உள்ள வீராங்கனை உடலில் மோதாது தோலை முன்னால் செலுத்தி திருப்பி எதிரே சென்று சுயாதனமாக பந்தை பெறுதல். இங்க பாருங்க, 2 வீராங்கனைகள் அவருடைய உடல்ல மோதக்கூடாது, உடல்லே முட்டாமல் நான் கையை போட்டு பந்தை நான் பெற்றுக் கொள்ளுகின்ற முறை. இவ்வாறு நீங்கள் மாணவருக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடிய இருக்கும். இது கட்டாயமாக உங்களுக்கு வினாவப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொன்று பார்ப்போம். முன்னால் செல்வதை போன்று பாவனை செய்து பின்னாட்சி, உதாரணமாக ஒரு வீராங்கனை டிஃபெண்ட் பண்றார், அப்பொழுது நான் முன்னுக்கு போயிட்டு திடீரென பின்னால் வந்து பந்தை நான்
பெற்றுக்கொள்கின்ற முறை தான் இந்த முறை. இங்க பாருங்க, முன்னே நோக்கி சென்று திடீரென்று பின்னே வந்து பந்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளுகின்றார். இந்த முறையும் நீங்கள் பயிற்சிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பார்ப்போம்னா மிக முக்கியமானது, வலைப்பந்தாட்டத்தின் வெற்றியை எந்த அணி அதிகமாக கோல்களை பெறுகின்றதோ அந்த அணிதான். ஆகவே நாங்கள் இங்கு பிரதானமாக மாணவர்களுக்கு பயிற்சிக்க வேண்டிய நுட்ப முறை பேட்டிக்கையும் நுட்ப முறை. அதாவது பேர் ஒன்றை பெறுவதற்கான நுட்ப முறையை நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். அந்த வகையில் எய்யும் போது விரல்களில் பந்து இருக்கிறது. அதாவது இங்கே உள்ளங்கையிலே பந்து படாமல் இந்த விரல்களுடைய அடிப்போது விரல்களிலே பந்தை நாங்கள் வைத்திருக்கின்ற பொழுது, பந்தை நாங்கள் சூட் பண்ணுகின்ற பொழுது இந்த விரல்களாலே நாங்கள் பந்தை தள்ளுகின்ற பொழுது இலகுவாக பேச்சு வட்டத்துக்குள் செல்லக்கூடியதா இருக்கும். அந்த வகையிலே எய்யும் போது பந்தை நாங்கள் விரல்களிலே வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மறுகை, அதாவது உங்களுடைய பலமான கை எதுவோ அதிலே பந்தை பற்றி மற்ற கையை இதுக்கு ஆதாரமாக வைத்திருக்க வேண்டும். பந்திற்கு எதிர்ப்பக்கமாக ஆதாரமாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, தலைக்கு மேலாகவும் அதே நேரம் நெற்றிக்கு முன்பாகவும் பந்தை வைத்திருக்க வேண்டும். மிக பிரதானமானது, நாங்கள் பந்தை எய்கின்ற பொழுது பேச்சு வளையத்தை நோக்கியவாறு என்கின்ற பார்வை இருக்க வேண்டும். இதே நேரம் தலைக்கு மேலாக பந்து இருக்க வேண்டும். அதே நேரம் நெற்றிக்கு நேராக பந்தை வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக, உடலை நேராக வைத்து முழங்கால்களை சற்று மடித்து உடலை பதித்து, அதாவது நிலைமை கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பாக நான் சூட் பண்ண போறேன்னா, நான் இப்படியே என்னுடைய முகத்துக்கு நேரே பந்து இருக்கின்றது, என்னுடைய 2 கால்களையும் நைசாக பெண்ட் பண்ணி இலகுவாக பெண்ட் பண்ணி பந்தை நான் சூட் பண்ணுகின்ற பொழுது மேலே நிமிர வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முழங்கால்களை நிமிர்த்தி கைகளை முழுமையாக நீட்டி மணிக்கட்டுகளால் பந்தை முன்னால் தள்ளி எறியும் கொள்ளை உச்சநிலையில் பந்தை விடுவித்தல். அதாவது நல்ல வடிவாக தாழ்ந்து பந்தை விடுவிக்கின்ற பொழுது உயர்ந்து பந்தை நாங்கள் முழுமையாக அந்த மணிக்கட்டால், அதாவது ரிஸ்கால பந்தை நாங்கள் தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை நேராக பேட்டு வளையத்துக்குள் வந்து விடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பேர் எய்கின்ற நுட்ப முறையை ஒரு புதிய வீராங்கனைக்கு எவ்வாறு பயிற்றுவிப்பது, இதுவும் கடந்த காலத்திலே கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆகவே புதிய வலைப்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு பேட்டிக்கையின் நுட்ப முறைகளை எவ்வாறு பயிற்றுவிப்பது என்று கேட்டால், அது முதலாவது ஒன்று, இது இலகுவான முறை. உங்களுடைய வீட்டிலே அல்லது பாடசாலை சுவரிலே 8 அடி அல்லது 10 அடிக்கு மேல் ஒரு அடையாளத்தை இட வேண்டும். அந்த அடையாளத்தை விட்டு சுவரில் இருந்து 3 அடி தள்ளி நின்று அந்த அடையாளத்திலே பந்து படுமாறு நாங்கள் எறிகிறோம். இது முதலாவது பயிற்சி, இலகுவான ஒரு பயிற்சி. அதே மாதிரி மேற்கண்டவாறு சுவரிலிருந்து தூரத்தை அதிகரித்து, முதல் நாங்கள் 3 அடி தூரத்தில் நின்றாங்கள், பின்னர் இன்னும் தள்ளி செல்லலாம், 4 அடி 5 அடி அப்படி தூரத்தை கூட்டிக் கொண்டு, அதே போல இந்த சுவரில் இடப்பட்ட புள்ளிகளை நாங்கள் கூட்டி குறைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு கூட்டி குறைத்து அந்த புள்ளிகளுக்கு பந்தை எறிந்து நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே செயற்பாட்டை நாங்கள் ஒற்றை கையாலும் செய்யலாம், இரட்டை கையாலும் செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக படிமானம் பெறும். நாங்கள் பேரைகின்ற பொழுதும் 2 கையாலையும் பேரையலாம், ஒற்றை கையாலையும் பேரையக்கூடிய இருக்கும். அதே போல இந்த முன்ன செய்த செயற்பாட்டினை தனி கையாலும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த பேர் எய்கின்ற நுட்ப முறைகளை மாணவர்களுக்கு பழக்குவதற்குரிய இந்த செயற்பாடுகளை நாங்கள் படத்தின் மூலமாக உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். இதை பாருங்கள், இதுதான் பேட்டு வட்டம். பேட்டு வட்டத்துக்குள்ளே கட்டாயம் நின்றுதான் பேரைய முடியும். கூடைப்பந்தாட்டம் மாதிரி பேட்டு வட்டத்தை வெளியிட்டு பேரையிலாது. இது கட்டாயமாக அந்த நான் சொன்ன மாதிரி 4.9 மீட்டர் தூரத்திலே நின்றுதான் பேரைய முடியும். இங்கே பாருங்கள், இந்த பல்வேறு நிலைகள் அந்த பேட்டு வட்டத்திலே பல்வேறு இடங்களில் இருந்து பந்தை பேரையக்கூடிய நுட்ப முறையை மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். அதில் மூலாவது பாருங்க, ஒரு தூரமாக நின்று பந்தை எய்கின்றார், பிறகு மத்திய இடத்தில் நின்று பந்தை எய்கின்றார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் தூரமாக நின்று கோல் சூட் பண்றார். இப்படி பல்வேறு முறையிலே நாங்கள் பந்தை சூட் பண்ணுகின்ற முறைகளை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடியதா இருக்கும். இங்கே பாருங்க, அடுத்ததாக அதாவது தடுப்பை அதாவது ஒரு வீராங்கனை தடுக்கின்ற பொழுது அந்த தடுப்பவரை எய்த்து நாங்கள் பேருகின்றதுக்கான பயிற்சி இது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, வலைப்பந்தாட்டத்தில் உள்ள பொதுவான விதிகள். வலைப்பந்தாட்டத்தில் உள்ள பொதுவான விதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது போட்டியை தொடங்குதல் தொடர்பான விதி, 2வது உரிய பிரதேசங்கள் தொடர்பான விதி, 3வது பந்து தொடர்பான விதி, 4வது பாதம் தொடர்பான விதி, 5வது புள்ளி பெறுதல் தொடர்பான விதிகள், 6வது தடுத்தல் தொடர்பான விதிகள், 7வது உடல் மோதல் தொடர்பான விதிகள். இந்த 7 விதிகளும் வலைப்பந்தாட்டிலே பிரதானமாக காணப்படுகின்றது.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மத்தியஸ்தம் வகிக்கும் நடுவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். உங்களுக்கு தெரியும், வலைப்பந்தாட்ட நடுவர்களை பொறுத்தவரையிலே 2 பிரதான நடுவர்கள் இருப்பார்கள். அந்த 2 பிரதான நடுவர்களும் தங்களுக்குள்ளே நாணய சுழற்சியை மேற்கொண்டு அதில் நாணய சுழற்சியை வெற்றி பெற்ற நடுவர் தனக்குரிய வலது பக்கத்தின் அறப்பகுதியை நோக்கக்கூடிய இருப்பார், மற்றவர் அடுத்த அறப்பகுதியை நோக்கக்கூடிய இருப்பார். இதனை விட புள்ளி பதிவாளர்கள் நேரம் கணிப்பாளர்கள் என இருப்பார்கள். இந்த மத்தியஸ்தம் செய்கின்ற நடுவர்கள் எவ்வாறு செயற்படுவார் என்று பார்த்தீங்கன்னா, போட்டி தொடங்கும் முன் நிலைமைகளை அவதானித்தல். அதாவது போட்டிக்கான நடுவராக கடமையாற்ற செல்பவர் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை போய் மைதானத்தை சரியாக அளவீடுகளுடன் வரையப்பட்டிருக்கா என்று பார்க்க வேண்டும். மைதானத்திலே ஏதாவது இடர்பாடுகள் இருக்கிறா என்று பார்த்து அதற்கான தெளிவை பெற்ற பின்புதான் தங்களுடைய பிரதேசத்தை தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்ததாக மத்தியஸ்தம் செய்வதில் கையாளும் கை சமிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு மேலருகை என்றால் மேலருகைக்குரிய செய்கை, அதாவது மேலருகைக்குரிய தவறு நடக்கின்ற பொழுது நடுவர் தன்னுடைய இந்த சைகையை விசிலுடன் இந்த சைகையை காட்டக்கூடியவராக கேன் சிக்னல். அடுத்த பார்ப்போம், இந்த வலைப்பந்தாட்டத்திலே வீராங்கனைகள் சென்று விளையாடக்கூடிய பிரதேசங்கள். இது மிகவும் பிரதானமானது. வலைப்பந்தாட்டம் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நான் சொல்ல மறந்து விட்டேன். வலைப்பந்தாட்டத்திலே விளையாடுகின்ற வீரர்கள் எண்ணிக்கை 7 பேர். இந்த 7 பேருக்கும் அவர்கள் விளையாடுவதற்குரிய பிரதேசங்கள் அவை, அவர்களுக்குரிய குறியீடுகள், அதாவது தனியாக குறியீடுகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த குறியீடுகள் வீராங்கனைகள் தங்களுடைய மார்பு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் அணிந்திருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் ஜிஎஸ் என்றது, இந்த ஜிஎஸ் சொல்ல கோல் ஷூட்டர், இவர்தான் இந்த பேச்சு வட்டத்துக்குள்ளே நின்று பேர் வைக்கக்கூடிய தகுதியுடைய வீராங்கனை. இவர் சொல்ற ஜிஎஸ் கோல் ஷூட்டர், பேர் வைப்பவர். அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா ஜிஏ என்றது கோல் அட்டாக்கர், பேச்சு தாக்குவோன். இவரும் இந்த பேச்சு வட்டத்துக்குள்ளே நின்று பேர் வைக்கக்கூடியவருக்கு, அதாவது ஜிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக காணப்படுவர். அடுத்தது டபிள்யூஏ, அதாவது விங் அட்டாக், சிறை தாக்குவோன். இந்த சிறை தாக்குவோன் இந்த ஜிஎஸ் இடது பக்கமாக நிற்பார். அடுத்த சி சென்டர் சி என்றது இந்த மத்திய பகுதியை நிற்பார், அது சென்டர் மையத்தோன். அடுத்த டபிள்யூடி என்றது விங் டிஃபென், சிறை தடுப்போன், அதாவது சிறை காப்போன் மாதிரி சிறை தடுப்போன். அதே மாதிரி ஜிடி கோல் டிஃபென், அதாவது பேரு தடுப்போன், அதாவது ஒரு பேரு எய்பவரை தடுப்பவர் கோல் டிஃபென். அந்த கோல் கீப்பர் பேச்சு காவலர், அதாவது பேர் எய்யாமல் எதிரணியினர் கோல் போடாமல் பாதுகாப்பவர் தான் ஜி கேந்திரம். இந்த 7 பேரும் சென்று விளையாடக்கூடிய பகுதிகள் இங்கே மைதானத்திலே அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. 1 2 3 4 5. இந்த நீளத்தால் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த வட்டம் மைய வட்டம். இது கூடுதலாக பெரும்பாலும் இந்த மைய வட்டத்தை நிற்கக்கூடியவர்கள் இரு அணி மையத்தூண்கள் தான், அதாவது சி சென்டர் தான் நிற்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் இந்த விளையாடுகின்ற திசை, அதாவது ஒரு அணியின் விளையாடுவது இங்கே காட்டப்பட்டிருக்கு. இவருடைய பேட்டு பகுதி இங்கே தான் இருக்கும். இந்த பேட்டு பகுதி இங்கே இருக்குமா இருந்தால் இங்கே ஜிஎஸ் நிற்பார், இந்த ஜிஎஸ் வலப்பக்கமாக ஜிஏ நிற்பார், ஜிஏ இடப்பக்கமாக டபிள்யூஏ நிற்பார் சென்டர். அடுத்தது இங்கு இவருடைய அணியுடைய கோல் காப்பாளர் இங்கே ஜிகே எங்கா நிற்பார், ஜிகே வலப்பக்கமாக ஜிடியும் ஜிகேயின் வலது பக்கமா ஜிடியும் ஜிகேயின் இடது பக்கமா டபிள்யூ நிற்பினம். அப்ப அந்த அடிப்படையில் இவர்கள் சென்று விளையாடக்கூடிய பகுதிகளை நாங்கள் அடையாளமிடுவோமா இருந்தால், அப்ப இந்த ஜிஎஸ் சென்று விளையாடக்கூடிய பகுதியை பார்த்தோம் என்றால் 1 2 இந்த பகுதிக்குள்ளே ஜிஎஸ் சென்று விளையாடலாம், இந்த பகுதிக்கு சென்று விளையாடலாம். ஆனால் இந்த கோட்டிலோ அல்லது இந்த பகுதிக்கு இங்கேயோ ஜிஎஸ் விளையாட இருந்தால் அது எல்லை தாண்டிய தவறாக கருதப்படும். ஜிஎஸ் விளையாடக்கூடிய பகுதி 1 2 இங்கே காட்டப்பட்டிருக்கு 1 2. அதே போல இந்த ஜிஎஸ்க்கு துணை புரிகின்ற இந்த ஜிஏ விளையாடக்கூடிய பகுதி இவர் இதுக்குள்ளேயும் இந்த ஒன்றுக்குள்ளேயும் போகலாம் என்றபடியால் இதுவரையும் அவருடைய பிரதேசம் காணப்படும். இதுவரையும் அதாவது 1 2 3 ஆகிய 3 பகுதிக்குள்ளேயும் இவர் சென்று விளையாடக்கூடிய நிலை காணப்படும் ஜிஏ. அதே போல டபிள்யூஏக்கு இந்த பேச்சு வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய எந்த உரிமையும் கிடையாது, இதுக்குள்ள வர முடியாது. அதே நேரம் இதுக்கு இங்காலையும் அவரால் செல்ல முடியாது. ஆகிய அது செல்லக்கூடிய பிரதேசம் 2 3, ஆகிய டபிள்யூ செல்லக்கூடிய பிரதேசம் 2 3. அதே போல இந்த சியை பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பந்து ஆட்டத்திலே பிரதானமான நபர் அவர் தான். இந்த சி தான் அநேகமாக பெரும் பகுதியை ஓடி சென்று விளையாடக்கூடியவர்கள். அந்த வகையிலே இந்த 2 3 4
நான் இந்த தர என்று போடுற அடையாளத்தை நீங்க பாருங்கள். இந்த தர என்று போன்ற அடையாளத்துக்குரிய 3 பகுதியிலையும் சென்று விளையாடக்கூடியவர்கள் 2 அணியையும் சேர்ந்த மையத்து வீரர்கள், அதாவது சி. அப்ப இங்க பாருங்க, சி விளையாடக்கூடிய பகுதி போட்டிருக்குது 2, 3, 4. அதே போல இந்த WD எழுப்பம், WD இந்த பேச்சு சர்க்கிளுக்கு வர முடியாது. அதே நேரம் இந்த கோட்டுக்கு அங்காலையும் செல்ல முடியாது. ஆகவே அவர் சென்று விளையாடக்கூடிய பிரதேசம் WD சென்று விளையாடக்கூடிய பகுதியை பாருங்க பிள்ளைகள், நேர்கோட்டால் காட்டுகின்றேன். இந்த 3 இதுவரையும் அவர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதுவரையும் விளையாடலாம். இதுக்கு இந்த கோட்டுக்கு இங்காலையோ அல்லது இந்த பேச்சு வட்டத்துக்கோ அவர் விளையாட முடியும். அப்படி விளையாடுவார் என்றால் அது ஓஃப் சைடாக கொள்ளப்படும். ஆகவே விளையாடக்கூடிய பகுதி 3, 4. அதே போல இந்த ஜிடி எடுத்துக்கொண்டோம்னா ஜிடி இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆகவே ஜிடி இங்கேயும் பெறலாம், இங்கேயும் பெறலாம், இங்கேயும் பெறலாம். ஆகவே ஜிடி விளையாடக்கூடிய பிரதேசம் 3, 4, 5. அடுத்த ஜிகே, ஜிகேயும் கோர் சூட்டர் போல இந்த பேச்சு வட்டம் மற்ற இந்த கோடு, இந்த 2க்கும் அங்கால் அவரால் செல்ல முடியாது. அப்படி சென்று விளையாடுவார். அந்த கோட்டிலே மிதித்தாலே ஓஃப் சைடு சொல்லுவார்கள். ஆகவே அந்த ஓஃப் சைடு இல்லாமல் இந்த கோட்டுக்கு உட்பகுதியாகவும் இந்த பேச்சு வட்டத்துக்கும் சென்று விளையாடக்கூடிய பகுதி ஜிகே இருக்கு. அந்த வகையிலே 4, 5 ஜிகே விளையாடக்கூடிய பகுதிகள். ஆகவே மீண்டும் சொல்கின்றேன் பாருங்கள், ஜிஎஸ் 1க்கும் 2க்குள்ளேயும் விளையாடலாம். ஜிஏ 1, 2, 3 ஆகிய பகுதி மட்டும் செல்லலாம். 3வது டபிள்யூ 2, 3 ஆகிய பகுதிக்கு மட்டும் செல்லலாம். 4வது சி 2, 3, 4க்கு செல்லலாம். 5வது டபிள்யூடி 3க்கும் 4க்கும் செல்லலாம். 6வது ஜிடி 3, 4, 5க்கு செல்லலாம். 7வது ஜிகே 4க்கும் 5க்கும் செல்லலாம். இவ்வளவும் விளையாடக்கூடிய பிரதேசங்கள். நீங்க மாணவர்களே, இதை நீங்க இலகுவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பயிற்சி கோப்பிகளில் இவ்வாறான மைதானத்தை வரைந்து அந்த மைதானத்திலே ஜிஎஸ் என்ற ஒரு உதாரணமாக நீங்க பார்த்தீங்களா இருந்தால் இப்படி சின்ன ஒரு பெட்டியை வரைந்து போட்டு மைதானத்தை 3ஆக பிரிக்கிறீர்கள். இல மைய சர்க்கிள், இல கோல் சர்க்கிள், இல கோல் சர்க்கிள், மேலே ஜிஎஸ் என்று போட்டுட்டு இவ்வளத்தை நீங்கள் நிலத்தி விட்டீங்களா இருந்தால் இது ஜிஎஸ் விளையாடுற பகுதி. அடுத்ததாக இன்னொரு படம் வரைகிறீர்கள். அந்த படத்தை வரைந்து போட்டு அதிலேயே 3 சம பகுதியாக பிரிக்கிறீர்கள். பிரித்து போட்டு இங்க நீங்கள் ஜிஏ என்று போடுறீங்கள். ஜிஏ என்று போட்டுட்டு 1 இந்த விளையாட்டை நீங்கள் நிலத்தி விடுறீங்கள். இப்படி 7 படத்தை நீங்கள் தெளிவாக வரைந்து வைப்பீர்களா இருந்தால் இலகுவாக வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது இலகுவாக உங்களுடைய அந்த விளையாடுகின்ற பிரதேசங்களை உங்களால் இனங்காண முடியும். அந்த வகையை உங்களுடைய பயிற்சி வினாட்டு கோப்பிகளே இவற்றை நீங்கள் கீறி வைத்திருப்பது உங்களுக்கு பொருத்தமானதாகவும் மிகவும் பயனுடையதாகவும் அமையும் என நான் நம்புகின்றேன். இங்க பாருங்க பிள்ளைகள், அங்கே நான் காட்டியது இலக்கப்பட்டு காட்டியிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் வடிவாக உங்களுக்கு நிரந்தர காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த ஒவ்வொருடைய அந்த குறியீடுகளுக்குரிய விளக்கம் தரப்பட்டிருக்குது. அதாவது முதலாவது ஜிகே என்று பார்க்கிறோம். ஜிகே என்பவர் பேரு காப்பவர், அதாவது பேரு காப்பவர் கோல் கீப்பர். இந்த கோல் கீப்பர் சென்று விளையாடக்கூடிய இப்படி இதுதான் இந்த விளையாடுகின்ற திசையாக இருந்தால் இங்கேதான் கோல் கீப்பர் நிற்பார். இந்த கருப்பாலே நடத்தப்பட்டிருக்கிற பகுதிதான் கோல் கீப்பர் சென்று விளையாடக்கூடிய பகுதி. இங்க அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஜிடி என்பது கோல் டிஃபென்ஸ். அதாவது கோல் டிஃபென்ஸ் என்று விளையாட தமிழ் சொல்வமா இருந்தால் பேரு தடுப்பவள். இவர் விளையாடக்கூடிய பகுதியை பார்த்தீங்களா இருந்தால் இந்த திசையை நீங்க கவனிக்கணும் பிள்ளைகளே. இந்த வினாத்தாளிலே இவ்வாறான படங்களை போட்டு திசை காட்டாவிட்டால் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இந்த திசை கட்டாயம் காட்டப்பட்டிருக்கும். இந்த திசையை நீங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த திசை இப்படி காட்டப்பட்டிருந்தால் ஜிடி கட்டாயம் இங்கே நிற்பார். ஜிடி சென்று விளையாடக்கூடிய பகுதி இங்கே வடிவாக உங்களுக்கு கருப்பு நிறம் தேடி காட்டப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் ஜிடி சென்று விளையாடக்கூடிய பகுதி, அதாவது 3 ஒரு பகுதி, இவை 3 2 பகுதி இந்த ஜிடி சென்று விளையாடக்கூடிய பகுதியாக காணப்படும். அடுத்தது சிறை காப்பவள் அல்ல சிறை காப்போர், அதாவது விங் டிஃபென்ஸ் அல்ல WD என்றது. இந்த WD சென்று விளையாடக்கூடிய பகுதியை நீங்க பாருங்க பிள்ளைகள். இவர் எக்காரணம் கொண்டும் கோல் சைக்கிளுக்கு போக இயலாது. அதே நேரத்தில் இதுக்கு இந்த மத்திய கோட்டுக்கு இங்கால விரைவிடாது. ஆகிய விளையாடக்கூடிய பிரதேசம் பாருங்கள், கருப்பு கோட்டாலே உங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இவ்வளவு பகுதியில் தான் இந்த WD சென்று விளையாடலாம். அதே போல இங்கால பாத்தீங்கன்னா மையத்தவள், அதாவது மையத்தில் இருப்பவள் அல்ல சென்று சொல்றோம், மையத்தோல் சொல்லுவோம். இந்த மையத்தோல் சென்று விளையாடக்கூடிய பகுதி அவர் விளையாட முடியாத பகுதி சிறு பகுதியார். இங்கேயும் இந்த 2 பேச்சு சர்க்கிளுக்கையும் அவர் போக முடியாது. அதாவது 2 பேச்சு வட்டத்துக்கு அவர் போக முடியாது. மிச்ச இல்லாதவர் சென்று விளையாடலாம். அந்த வலப்பந்தாட்டிலே பெரும்பகுதி விளையாடக்கூடிய உரித்துடையவர் இந்த மையத்தோல்.
அடுத்தது பார்ப்பவர் இருந்தால் சிறை தாக்குபவர் அல்ல சிறை தாக்குபவள் அல்ல சிறை தாக்குபவர். இது விங் அட்டாக். விங் அட்டாக் சொன்னா டவுல்ஜிஏ. இந்த டவுல்ஜியை எங்க விளையாடலாம்னு சொன்னால் இந்த திசையைத்தான் முக்கிய நோக்கங்கள். இங்கே இந்த கோல் சர்க்கிளுக்கே வர முடியாது. அதே நேரம் இந்த கோல் தேர்ட் எதிரான இந்த கோல் தேர்டுக்கே போக முடியாது. இங்கே பாருங்கள் இந்த முறி கோட்டாலே காட்டி இருக்கின்றது. இந்த 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 பகுதியில் மட்டும்தான் இவர் சிறை தாக்குவோம் சென்று விளையாடலாம். அதே போல பேர் தாக்கு கோல் அட்டாக். கோல் அட்டாக் ஜிஏ விளையாடக்கூடியது. ஜிஏ கட்டாயம் பேட்டு வட்டத்துக்குள் செல்லலாம். தங்களுடைய பேட்டு வட்டம் செல்லக்கூடிய உறுத்துடையவர். ஆகவே இந்த பேட்டு வட்டத்துக்கும் இந்த மைய கோட்டு இந்த எதிரணிந்த அந்த கோட்டுக்கும் இடையில இந்த நிலற்றப்பட்ட இந்த விழா பகுதிக்கும் இவருக்கு விளையாடுறதுக்கு தகுதி இருக்கு. அடுத்தது பேட்டு கைவர், அதாவது கோல் ஷூட்டர். கோல் ஷூட்டர் ஜிஎஸ். ஜிஎஸ் விளையாடக்கூடிய பகுதி பேட்டு வட்டம் கோல் டேட். அவருடைய தங்களுடைய பகுதியாக கோல் டேட். இந்த ரெண்டு பகுதிக்கு தான் அவர் சென்று விளையாடலாம். ஆகவே உங்களுக்கு வடிவாக இந்த ஒவ்வொரு வீராங்கனைகளும் எங்கே சென்று விளையாடலாம் என்று முதல் உங்களுக்கு இலக்கமிட்டு காட்டியிருந்தேன். தற்பொழுது அவர்கள் சென்று விளையாடக்கூடிய பகுதியை உங்களுக்கு இலக்கி காட்டியிருக்கின்றேன். இது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். எந்தெந்த வீராங்கனைகள் எந்தெந்த பகுதிக்கு சென்று விளையாடலாம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மத்திய எரிகையின் போது ஏற்படக்கூடிய தவறு, அதாவது சென்டர் பாஸ். சென்டர் பாஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் வலைப்பந்தாட்டத்தினுடைய ஆரம்பம் மத்திய எரிகை. இந்த மத்திய எரிகை எப்பொழுது எடுக்கப்படும் சொன்னால் ஒன்று போட்டியின் ஆரம்பத்தின் பொழுது மத்திய எரிகை எடுக்கப்படும். அதாவது போட்டியின் ஆரம்பத்தின் பொழுது இரு அணி தலைவர்களையும் அழைத்து நடுவராலே நாணய சுழற்சி மேற்கொள்ளப்படும். அந்த நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றவர் ஒன்று பக்கத்தை கேட்கலாம் அல்லது பந்தை கேட்கலாம். பந்தை கேட்பவர் தான் முதலாவது மத்திய எரிகை பெற்றுக்கொள்வார். இந்த முதலாவது மத்திய எரிகை எடுத்துக்கொண்டவர் அடுத்ததாக எப்ப மத்திய எரிகை வருமா இருந்தால் ஒவ்வொரு பேரு எய்தல் நிறைவடைய மத்திய எரிகை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். உதாரணமாக முதலாவது மத்திய எரிகை ஏ அணி பெற்றுக்கொண்டால் இரண்டாவது மத்திய யாருக்கு வரும் என்றால் இரண்டாவது பி அணிக்கு வரும். அதாவது ஏ அணி மத்திய எடுக்கின்ற பொழுது பி அணியே பெயரை பெறலாம். பெயரை பெற்றுக்கொண்ட அடுத்த மத்திய பி அணிக்கே வரலாம். அடுத்தது பி அணி மத்திய எடுக்கின்ற பொழுது அதுவும் பி அணிக்கே கோலாக இருந்தால், அதாவது பேராக அமையமா இருந்தால் அடுத்ததாக மத்திய அணிகை ஏ அணிக்கு வரும். அப்படி மாறி மாறி அதாவது மத்திய அணிகை இரண்டு அணிகளுக்கு இடையிலே மாறி மாறி அதாவது ஒவ்வொரு பேர் எய்யப்படவும் மாறி மாறி வழங்கப்படும். இது தவிர இடைவேளைக்காக போட்டி நிறுத்துகின்ற பொழுது இடைவேளைக்காக போட்டி நிறுத்தப்படுகின்ற பொழுது இந்த மத்திய அணிகை மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அதே அப்ப இந்த மத்திய அணி ஆரம்பிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் ஒன்று போட்டியின் ஆரம்பம், இரண்டாவது ஒவ்வொரு பேரும் பெயர்ந்த பொழுது, மூன்றாவது இடைவெளியின் பின்னர், நான்காவது மேலதிக நேரம் வழங்கப்படுகின்ற பொழுது, போட்டி சமநிலை முடிகின்ற பொழுது, சமநிலை உடைப்பதற்காக மேலதிக நேரம் வழங்கப்படுகின்ற பொழுதும் இந்த மத்திய அணிகை வழங்கப்படும். இதே நேரத்திலே பிள்ளைகளை ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். இந்த வலைப்பந்தாட்ட போட்டியானது சர்வதேச ரீதியாக நடைபெறுகின்ற பொழுது 4 கால்பாதைகளை கொண்டதாக காணப்படும். 4 கால்பாதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது 15 நிமிடங்களை கொண்ட 4 கால்பாதைகள். ஆகவே ஒரு மணித்தியாலம் போட்டியிலே நாங்கள் பங்கு பெற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த 4 கால்பாதைகளும் எவ்வாறு பங்கு செய்யப்படும் சொன்னால் 15, 3, 15, 5, 15, 3, 15. அதாவது முதல் பாதியாட்டம் 15 நிமிடம் 3 நிமிடம் இன்டர்வல், அடுத்த பாதியாட்டம் 15 5 நிமிடம் இடைவேளை, அடுத்தது 15 நிமிடம், அடுத்த 3 நிமிட இடைவேளை, இறுதியாக 12. 4 கால்பாதைகளை கொண்டதாக இந்த விளையாட்டு அமைந்திருக்கும். முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையிலே 3 நிமிட இடைவேளை, இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் இடையிலே 5 நிமிட இடைவேளை, மூன்றாவதுக்கும் நாலாவதுக்கும் இடையிலே 3 நிமிட இடைவேளை வழங்கப்படும். இது தவிர உங்களுடைய பாடசாலை மட்ட போட்டிகளை பார்ப்பீர்களா இருந்தால் 15 வயது பிள்ளைகளுக்குரிய நேரமாக 10 நிமிடங்கள் வழங்கப்படும். 10, 3, 10. 17 வயது பார்த்தீங்களா இருந்தால் 15, 3, 15. 19 வயது 20 வயதை பார்த்தீங்களா இருந்தால் 20, 3, 20 என்று
போட்டியின் நேரம் அமைந்திருக்கும். இது அநேகமாக கேட்கப்படுவதில்லை. ஆனால் இந்த கேள்வி கேட்கப்படுவது வலைப்பந்தாட்ட சுற்று போட்டி எத்தனை கால்பாதையை கொண்டது அல்ல என்ன நேரம் என்று கேட்டால் நீங்கள் இதை புரிந்து எழுத வேண்டும். 15-3, 15-5, 15-3, 15. அதாவது இடவளையில் சில வேளை கேட்கலாம். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நோட்டில் குறித்து வைத்தாலும் நல்ல நினைக்கின்றேன். 15-3, 15-5, 15-3, 15. இனி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். மத்திய எறிகையின் போது ஏற்படக்கூடிய தவறு. நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் பாஸ் மேற்கொள்வதற்கு ஏற்படக்கூடிய தவறுகளை பார்ப்போமா இருந்தால் மத்திய பிரதேசத்தை இஸ்பரிக்காது பந்தை பேட்டு பிரதேசத்தில் பெற்றுக்கொண்டால் பந்து கோட்டை கடந்த இடத்திற்கு மிக நெருக்கமாக பேட்டு பிரதேசத்தில் எதிரணிக்கு சுயாதீன அறிக்கை வழங்கப்படும். அதாவது நாங்கள் பந்தை எறிகின்ற பொழுது மத்திய எறிய வழங்குகின்ற பொழுது மத்திய பகுதிக்குள் பந்து விழுந்து பேட்டு பகுதிக்குள் செல்ல வேண்டும். நேரடியாக பந்து அந்த கோட்டை தாண்டி பந்து வெளியே செல்லுமாக இருந்தால் எதிரணிக்கு சுயாதீன அறிக்கை வழங்கப்படும். விளங்குதான பிள்ளைகள் கவனியுங்க. இதுதான் அந்த மைதானம். இது மையப்பகுதி. மையப்பகுதியிலே இருந்து பந்தை பெற்றுக் கொள்ளவர் இந்த மையப்பகுதியிலிருந்து வருகின்ற பந்து இந்த பகுதியை விழுந்து இங்கே செல்ல வேண்டும். இந்த பகுதிக்கு விழுந்து இங்கே செல்ல வேண்டும். நேரடியாக இங்காலே செல்லுமா இருந்தால் பந்து அதை சொல்றது நாங்கள் பேக்கின்ற லைன் என்றோம். இது இதுல எதிரணிக்கு சுயாதீன அறிகை எங்கே பந்து எந்த கோட்டால் பந்து கடந்ததோ அந்த பகுதியில் வச்சு இங்கே விளையாடக்கூடிய தகுதியுடன் என்று எதிரணிக்கு சுயாதீன அறிகை வழங்கப்படும். இரண்டாவது, இரு பாதங்களால் நிலம் தொட்ட வீராங்கனை ஒருவரின் ஒரு பாதம் முழுமையாக பேட்டு பிரதேசத்திலும் மறுபாதம் முழுமையாக மத்திய பிரதேசத்திலும் வைத்து அவர் பேட்டு பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது என்ன சொல்ல வேண்டாம் பிள்ளைகள், இப்ப நான் மத்திய அறிவை மேற்கொள்கின்ற பொழுது 2 கால்களையும் மத்திய வட்டத்துக்களை வைத்துக் கொண்டு பின்னர் ஒரு காலை வெளியே தூக்கி வைத்துக் கொண்டு பந்தை நான் பரிமாற்றக்கூடியதான் சொல்லப்படுது. அதாவது இரு பாதங்களால் நிலம் தொட்ட வீராங்கனை ஒருவரின் ஒரு பாதம் முழுமையாக பேட்டு பிரதேசத்திலும் மறுபாதம் அவர் பேட்டு பிரதேசத்தில் பெற்றுக் கொண்டதாக கொள்ளப்படும். சரியான அடுத்த பாருங்க பிள்ளைகள், எதிரணி வீராங்கனை ஒருவர் மத்திய பிரதேசத்தில் அல்லது பேட்டு பிரதேசத்தில் பந்தை பெற்றால் அல்லது ஸ்பெசித்த பாதங்கள் ரெண்டும் குறுக்கு கோட்டின் இருபுறமும் வைக்கப்பட்டவாறு புறப்படின் அனுகூலம் தொடர்பான விதி அட்வான்டேஜ் விதி அங்கே பின்பற்றப்படும். அடுத்தது, மத்திய எறிகையின் போது பந்து எவரையும் ஸ்பெரிசிக்காது மத்திய பிரதேசத்தின் பக்கக்கூறுகளை கடந்து வெளியேறுமாயின் பந்து வெளியேறிடத்திலிருந்து எதிரணிக்கு உள்ளறிகை வழங்கப்படும். இங்க கவனியுங்கள், இந்த மைதானம் இந்த மையப்பகுதி இங்கே இருந்து பந்தை பாஸ் பண்ற பொழுது இங்கே பட்டு பந்து வெளியிலே போனா இருந்தால் எங்கே பந்து வெளியேறியதோ அந்த இடத்திலிருந்து எதிரணிக்கு உள்ளறிகை வழங்கப்படும். சுயாதீன அறிகை தண்டனையா வழங்கப்படும் சந்தர்ப்பங்கள். இந்த சுயாதீன அறிகையில முதலாவது நாங்கள் பார்க்க போறது பாதம் தொடர்பான தவறுகள். எங்களுடைய பாதம் தொடர்பான தவறுகள், பந்தை கைப்பற்றிய வீராங்கனை நிலம்பட்ட பாதத்தை நிலத்தோடு இழுத்தல் அல்லது வழக்கு செல்ல. உதாரணமாக, நான் ஓடி வந்து பந்தை பிடித்துட்டேன், என்னுடைய பாதம் இதுதான் லேண்டிங் கூடவா நிலம்பட்ட காலா இருந்தால் இந்த காலை நான் எந்த திசைக்கும் தூக்கி வைக்கக்கூடிய இருக்கும். மாறாக இந்த காலை தூக்குவதோ அல்ல இந்த காலை இழுப்பதோ இது தவறாக கருதப்படும். லேண்டிங் பூட்டை நாங்கள் அசைக்க முடியாது. அதுதான் பந்தை கைப்பற்றிய வீராங்கனை நிலம்பட்ட பாதத்தை நிலத்தூடா இழுத்தல் அல்லது வழக்கு செல்லுதல். இரண்டாவது, ஏதாவது பாதத்தால் துள்ளுதல், அதாவது கொப்பன் நிலம்பட்ட பாதத்திற்கு கொப்பன்ற கூடி தவறாக கருதப்படும். அதே நேரம் ஒரு சில கவடு வைத்தல், பந்தை கைப்பற்றிய பின் அல்ல பந்துடனோ நடக்கிறது, அதாவது அதை சொல்றது ஒரு சில கவடுகள் வைத்து நடக்கிறது இங்கே தவறாக கருதப்படும். அடுத்தது, பந்தை கையிலிருந்து விடுவிக்காது இரு பாதங்களாலும் மேலிருந்து இரு பாதங்களால், உதாரணமாக பந்தை நான் கைப்பற்றி கொண்டு ஜம்ப் பண்ணி கொண்டு திருப்பி நிலம்பட்டால் அது தவறாக கருதப்படும். அடுத்தது, இந்த பந்தை கையாளும் போது நிகழ்ந்தவரை மிக முக்கியமானது. பந்தை நாங்கள் எவ்வாறும் பந்தை மேலே, அதாவது பந்தை ஊட்டி அனுப்ப முடியாது. இரண்டாவது, பந்தை மேலே இருந்து மீண்டும் பிடிக்க முடியாது. மைதானத்தில் கிடந்தவாறு அல்ல முழங்கால் இருந்தால் பந்தை அனுப்ப முடியாது. அடுத்த மிக முக்கியமானது, பந்தை பெற்றுக் கொண்டவர் 3 வினாடிகள் 3 செகண்டுக்கு மேல் பந்தை வைத்திருக்க முடியாது. பந்து விளையாட்டில் ஈடுபடுத்திய பின்னர் மற்றொரு வீராங்கனை பந்தை தொட முதல் அதனை மீண்டும் விளையாடுபவர் பந்தை முட்ட முடியாது. உதாரணம் என்னென்று சொன்னால், நான் பந்தை பிடித்து பாஸ் பண்ணுகின்ற பொழுது இன்னொரு வீராங்கனை அந்த பந்தை
தொட முதல் மீண்டும் போய் நான் பந்தை தொட முடியாது. அதே நேரம் பந்து மாற்றுவதன் போது இருவருக்கிடையே 3 அடி, அதாவது 3 அடிக்கு குறைவான இடைவெளி காணப்படுமா என்றால் சொல்ல ஷோர்ட் பாஸ் என்றது அதுவும் தவறாக கருதப்படும். அடுத்ததாக பந்தை கையாளும் போது நிகழும் தவறுகள். மத்திய பிரதேசத்தை பரிசீலிக்காது மத்திய அருகே பெறுதல். அதே நேரம் நடுவரின் ஊதி ஒலிக்கும் முன்னர் மத்திய பிரதேசத்துக்குள் பிரவேசித்தல். இது பிரேக்கிங் த லைன் சொல்றது. இது பந்தை கையாளும் போன்ற நிகழும் தவறு. இரண்டாவதாக வீராங்கனைகள் தமக்கு உரித்தில்லாத பகுதிக்கு பிரவேசித்தல், ஆஃப் சைட் என்றது. மூன்றாவது மைதானத்தின் 1/3 பகுதிக்கு பந்து செல்லுதல், அதாவது 2 சமாந்திர கோடுகளுக்கு மேலாலே பந்து செல்லும், ஓவர் தேர்ட். அடுத்ததாக பந்தை பற்றும் போது பேச்சு கம்பங்களை ஆதாரமாக பிடித்தல். இவ்வளவும் பந்தை கையாளும் போது ஏற்படுகின்ற தவறுகள். அடுத்ததாக தண்டனை எரிகை அல்லது தண்டனை எரிகையை தண்டனையாக வழங்கும் சந்தர்ப்பங்கள். தண்டனை எரிகை அதாவது பந்துள்ள வீராங்கனையிலிருந்து 3 அடி 0.9 மீட்டருக்கு குறைவான தூரத்திலே கவடுகள் வைத்து மறைத்தல் முதலாவது. இரண்டாவது காக்கும் போதும் ஆக்கிரமிக்கும் போதும் எதிரணி வீராங்கனையை இடித்தல், தள்ளுதல், கால் தடம் போட்டு விழுத்துதல், அடித்தல். இதை தவிர எதிரணி விளையாட்டு வீராங்கனையின் மீது விழுதல், உடலின் மீது திடீரென பாய்தல், முழங்கையால் குறுக்கீடு செய்தல், பந்தினால் தள்ளுதல், அத்துடன் அவசரத்தில் அல்லது வேண்டும் என்று எதிரணியை வீராங்கனையை பற்றி கொண்டிருத்தல். இவ்வளவும் தண்டனை எரிகை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக கொள்ளப்படும். அடுத்ததாக தண்டனை எரிகை. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தண்டனை எரிகையும் தண்டனை பெறும் எப்பொழுது வழங்கப்படும் என்று சொன்னால், அதாவது பாரதூரமான தவறுகள் பேச்சு வட்டத்துக்குள் இடம்பெறுமாக இருந்தால் அங்கே தண்டனை எரிகை அல்லது தண்டனை பேரெய்தல் வழங்கப்படும். பேச்சு வட்டத்துக்கு வெளியே நடைபெற்றால் தண்டனை எரிகை மட்டும் வழங்கப்படும். அந்த அடிப்படையிலே தண்டனை எரிகை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் நோக்குமா இருந்தால், பேச்சு வட்டத்துள் மேலே தவறுகள் இடம்பெறுதல், அதாவது மேலே உள்ள தவறு என்பது 3 அடிக்குள் நின்று பந்தை தடுத்தல், எதிரணியிடம் பந்தை தட்டி பறித்தல், வேண்டுமென்று இடித்தல், தள்ளுதல், பந்துடன் மோதுதல், இப்படி பல்வேறு வகையான தவறுகளுக்கும் பேச்சு வட்டத்துக்குள்ளே நடைபெறுமா இருந்தால் அங்கே தண்டனை பேரெய்கை வழங்கப்படும். இந்த நேரத்திலே அவர் அங்கு தண்டனை பேரு நேரடியாக கோல் ஷூட் பண்ணலாம் அல்லது பந்தை பரிமாற்றி மீண்டும் பெற்று பந்தை ஷூட் பண்ணலாம். அடுத்ததாக உள்ளரிகை தண்டனையாக வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை நோக்குமா இருந்தால், உள்ளரிகை தண்டனையாக வழங்கப்படும் சந்தர்ப்பத்தை நோக்குமா இருந்தால், உள்ளரிகை எப்பொழுது வழங்கப்படும் என்றால், பந்து விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பக்கத்தால், அதாவது பக்க கோட்டாலோ அல்லது பின்பக்க கோட்டாலோ பந்து வெளியேறுகின்ற பொழுது மீண்டும் போட்டி ஆரம்பிப்பதற்காக உள்ளரிகை தண்டனையாக வழங்கப்படும். அதாவது மைதானத்தின் வெளிப்புறத்தை பந்து ஸ்பரிசித்தல் அல்லது ஜாதாயிரம் ஒரு பொருளை பந்து படுதல், அதாவது மைதானத்துக்கு வெளியிலே உள்ள ஒரு பொருளுடன் பந்தை பட்டாலும் அல்லது பந்து நிலத்திலே தொட்டாலும் அங்கே உள்ளரிகை வழங்கப்படும். இரண்டாவது மைதானத்தின் வெளிப்புற பொருளொன்றை அல்லது நபரை பந்து தொடுதல். மூன்றாவது மைதானத்தின் வெளிப்புறத்தை அல்லது பொருளை அல்லது நபரை ஸ்பரிசித்தவாறுள்ளவாறு வீராங்கனையர், அதாவது வீராங்கனையர் வெளியிலே ஒருவரை தொட்டவாறு நிற்கின்ற பொழுது அவரில் பந்து பட்டாலும் அந்த பந்து வெளியேறிய பந்தாக கருதி உள்ளரிகை வழங்கப்படும். பந்தை ஸ்பரிசித்தவாறுள்ள வீராங்கனை மைதானத்தின் வெளிப்புறத்தில் ஸ்பரிசித்தல். உதாரணமாக, நான் பந்தை பற்றி கொண்டு ஒரு காலை மைதானத்துக்குள்ளேயும் மறுகாலை மைதானத்தை வெளியிலே வைக்கின்ற பொழுது அங்கே மீண்டும் உள்ளரிகை வழங்கப்படும். அடுத்ததாக இருவருக்கிடையில் பந்தை மேலெறுதல் தண்டனையாக வழங்கும் சந்தர்ப்பங்கள். இங்கே பார்த்தீங்களா அப்படியே இந்த டொஸ்டப், அதாவது மேலெறுகின்ற டொஸ்டப் எப்பொழுது வழங்கப்படும் சொன்னால், இரு அணிகளையும் சேர்ந்த வீராங்கனைகள் இருவர் ஒன்றாக பந்தை பிடித்தல். நான் முன்னே சொல்லிட்டேன், ஒரே நேரத்தில் 2 அணி வீராங்கனைகளும் பந்தை பற்றியிருத்தல். இரண்டாவது, இரு அணிகளையும் சேர்ந்த வீராங்கனைகள் இருவர் ஒன்றாக பந்தை மைதானத்துக்கு வெளியே அனுப்புதல். மூன்றாவது, இரு அணிகளையும் சேர்ந்த வீராங்கனைகள் இருவர் தமக்கு விலக்கப்பட்ட பிரதேசத்திலே சென்று விளையாடுதல், அதாவது ஆஃப் சைட். அதாவது ஒரே நேரத்திலே 2 வீரர்கள் தமக்கு தடை விதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே சென்று விளையாடுகின்ற பொழுதும் மேலரிகை வழங்கப்படும். தவறு இடம்பெற்ற இடத்திற்கு மிக அருகாமையிலும் தவறு ஏற்பட்ட வீராங்கனைகளிடமே மேலரிகை வழங்கப்படும். எங்கே தவறு இடம்பெறுகின்றதோ அந்த இடத்தில் வைத்து மேலரிகை வழங்கப்படும். அடுத்தது, விலக்கப்பட்ட பிரதேசம் என்பது ஆஃப் சைட்.
ஒரு வீராங்கனை தனக்கென குறித்தொதுக்கப்பட்ட பிரதேசம் தவிர்த்த ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று விளையாடுதல் விலக்கப்பட்ட பிரதேசம், அதாவது ஆஃப் சைட் எனப்படும். நான் உங்களுக்கு வெள்ளன படத்திலே வடிவாக காட்டியிருந்தேன். ஜிஎஸ் என்று விளையாடக்கூடிய பகுதி 1 2. அந்த இடத்தை விட்டு 3 4 5 ஜிஎஸ் செல்வாரா இருந்தால் அவர் தடை செய்யப்பட்ட பிரதேசத்துக்கு விளையாடுவதாக கொள்ளப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படும். ஆஃப் சைட், அதாவது வீராங்கனை ஒருவர் தமக்குரிய பிரதேசத்திலிருந்து வேறொரு பிரதேசத்துக்குள் பந்துடனோ அல்லது பந்தின்றியோ சென்றால் அது விலக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் பிரதேசத்தாக கொள்ளப்படும், அதாவது ஆஃப் சைட்டாக கொள்ளப்படும். பந்தோடு செல்லாம் அல்லது பந்தில்லாமல் செல்லாம், தனக்குரிய பிரதேசம் தவிர்ந்த ஏனைய பிரதேசத்துக்கு செல்வதாக இருந்தால் அது ஆஃப் சைட்டாக கொள்ளப்படும். அடுத்தது, இரு அணிகளையும் சேர்ந்த இரு வீராங்கனைகள் விலக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் ஒன்றாக பிரவேசித்தல், அதாவது ஆஃப் சைட். ஒரே நேரத்திலே 2 அணி வீராங்கனைகளும் ஆஃப் சைட் வருகின்ற சந்தர்ப்பத்தை நோக்குவோம். ஒரு வீராங்கனை பந்தை பெற்றால் அவ்விருவரும் விளையாட அனுமதி உள்ள பிரதேசத்தில் இருவருக்கிடையே பந்து மீறப்படும். அதாவது இந்த டொஸ்ஸப் வழங்கப்படுகின்ற இதை பார்த்தோம் சொன்னா, எங்கே தவறு இடம்பெறுகின்றதோ அந்த தவறு இடம்பெற்ற பகுதியிலே விளையாடுவதற்கு தகுதியுடைய 2 பேருக்கிடையே பந்து மேலதிக வழங்கப்படும். இருவரும் பந்தை பற்றிய பின் அவ்விருவரும் விளையாட அனுமதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருவருக்கிடையே பந்து மேலதிக வழங்கப்படும். பேச்சு பிரதேசத்தில் மாத்திரம் விளையாட அனுமதி பெற்ற வீராங்கனை ஒருவர் மத்திய பிரதேசத்திற்குள் அணியின் வீராங்கனை ஒருவர் தமது அனுமதி இல்லாத பிரதேசத்துக்கும் சென்று ஒருவர் அல்லது இருவருமே பந்தை தொடுதல். மத்திய பிரதேசத்தில் விளையாட அனுமதி பெற்ற வீராங்கனை இருவருக்கிடையே பந்து மேலதிகை வழங்கப்படும். அடுத்ததாக மிக முக்கியமானது, இதுவும் அடிக்கடி உங்களுக்கு வினாவப்படுகின்ற வினாக்களாக காணப்படுகின்றன, வலைப்பந்தாட்டத்திலே நடுவர்களது உத்தியோகபூர்வ சமிக்கைகள். இது கால்பந்தாட்டம் போலவோ அல்லது கரப்பந்தாட்டம் போலவோ பெருமளவான சமிக்கைகளை கொண்டிருக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமிக்கைகளை தான் கொண்டிருக்கின்றது. முதலாவது பார்த்தீங்கன்னா பாத அசைவு, ஸ்டெப்பிங், அதாவது வடிவாக 2 கைகளையும் மேலும் கீழும் தாழ்த்தி காட்டுறது, உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டுறது, இது ஸ்டெப்பிங். 2வது குறுகிய பந்து பெற ஷோர்ட் பாஸ் என்றது 2 உள்ளங்கையும் ஒன்று பார்த்தவாறு இப்படி காட்டுவது ஷோர்ட் பாஸ், அதாவது குறுகிய பந்து பரிமாற்றம் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த உங்களுடைய பலமான கையை மடித்து எதிர்கையிலே முட்டி காட்டுறது, அதாவது உடல் மோது பர்சனல் கண்டாக்ட், அதாவது உடல் மோதுகை, அதை சொல்றது பர்சனல் கண்டாக்ட் என்றும். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா பந்தை பற்றியிருத்தல், கேல்ட் போல் என்றது, அதாவது இப்படி காட்டுவார்கள் 3 செகண்ட், 3 செகண்டுக்கு மேல் பந்தை பற்றி இருந்தால் கேல்ட் போல் என்று சொல்றோம். அடுத்ததாக குறுகிய ஓய்வு, டைம் அவுட், உங்களுடைய கையை தீ வடிவிலே காட்டுறது குறுகிய ஓய்வு. அடுத்ததாக இடைவெளி விளைவித்தல், ஒப்ஜெக்ஷன் பிளே. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் த்ரெட், அதாவது உங்களுடைய கையை நீட்டி மற்ற கையை மடித்து காட்டுவது ஓவர் த்ரெட், அதாவது 3 பகுதிகளாக அனுப்புதல். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நடுவரோடு கையை முன்னோக்கி விசில் ஊடிய கையை முன்னோக்கி காட்டுவார், அட்வான்டேஜ், அதாவது விளையாடுகின்ற அணிக்கு பந்து சார்பானது என்பதை காட்டுவார். இவ்வளவுதான் நாங்கள் இன்று வலைப்பந்தாட்டம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட விடயம். இந்த வகையிலே இந்த வலைப்பந்தாட்டம் தொடர்பாக கடந்த காலங்களிலே பல வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த வினாக்களை நீங்கள் உற்று நோக்குங்கள், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வினாக்களை நீங்கள் உங்களுடைய பயிற்சி வினாத்தாளில் எழுதி இவற்றுக்குரிய விடைகளை எழுதியிருப்பதாக இருந்தால் உங்களுடைய எதிர்கால பரீட்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என கூறி மீண்டும் உங்களை இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்பேன் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.